இப்போ நம்ம காரசாரமான டீ கடை புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 2 பத்தை தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காரசாரமான டீ கடை புதினா சட்னி ரெடி. இது மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.